இதான் உங்க சமூக நீதி டேஷா? நீதியரசரை பர்சனல் அட்டாக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது? நீங்க அதை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, முதல்ல இது மட்டும் நீங்க அடுத்த ஒரு அப்பீல் பண்ணீங்கல்ல, இருவர் நீதிமன்றம் கொண்டு வந்த ஒரு டிவிஷன் பெஞ்ச் இது பண்ணாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அவர் கொடுத்ததுல எந்த தப்பும் இல்ல, தெளிவா இருக்கு சொல்லிட்டாங்களா? அப்பயும் அவரை பத்தி, அவங்க 2 பேரை பத்தி நீங்க எதுவுமே பேசல. தொடர்ந்து அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி நீங்க திரும்ப திரும்ப சுவாமிநாதன் அவர்களே வந்து நீங்க வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க சமூக நீதி இதெல்லாம் உங்களோட எந்த லட்சணத்துல இருக்குன்னா, நீங்க நாளைக்கு ஒரு நீதிபதி லெவலுக்கு போனா கூட சரி, நீ என்ன ஜாதின்னு பார்த்துதான் நீ எல்லாம் நடத்துவ அப்படின்னா, இதான் உங்க சமூக நீதி டேஷா? அதுல இவர் போடுறாரு முதல்வர், மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா டேஷ் அரசியலா? டேஷ் அரசியல்னா என்ன அரசியல்? நீங்க நடத்திட்டு இருக்கிறதா இங்க டேஷ் ஆட்சி. என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? இதோ நேத்து தாம்பரம் சானிட்டோரியத்துல ஒரு 6 பேர் சேர்ந்துட்டு 2 பேரை ஓட ஓட விட்டு வெட்டுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணமா இருக்கு? நீங்க இதுல வச்சுக்கிட்டு ஒரு விளக்கேத்த போனோம் அப்படின்னா எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு கையாளாகாத அரசு. உங்களோட அப்பட்டமான கையாளாகாதத்தனங்க இது. அவங்க 4 பேர் போய் விளக்க 10 பேர் ஏத்துறாங்க. இல்ல வேண்டாம்னு 6 பேர் வேண்டாம். எப்ப நீ 144 போட்ட, சிஐஎஸ்எஃப் ஃபோர்ஸ் வந்துருச்சு. 3 பேர் போறோம். 144னா 3 பேருக்கு மேல கூடக்கூடாது. 3 பேர் மேல போய் விளக்கேத்துறாங்கறான். 3 பேர் மலை மேல ஏறுறவனுக்கு உடனே அவனை பத்திரமா கூட்டு போய் அவங்க எந்த அசம்பாவிதமும் பண்ணிராத அளவுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா?